வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றும் கவியன் 218 காஷ்மீர் நாடகத்தின் 5வது கவிதை. மனம் ஒடிந்த பாகிஸ்தான் மன்னனுக்கு மாமல்லன் துணைக்கு வந்தான். எனினும் அந்தோ எனக்கும் இந்த பெண் மீது எழுந்ததாசை, இதை ஏற்றால் உதவி பல புரிவேன் என்றான். வினைக்கு ஈடாய் பாகிஸ்தான் ஒடுக்கப்பட்டான் விருந்தாளி தந்திரத்தால். எனினும் என்ன சினந்திருக்கும் தாய் சீரல் கண்டு அஞ்சிச் செயலற்றான். நாடகத்தார் ஓய்வு கொண்டார். சரித்திரத்தை இவ்வளவு அழகாக கூட சொல்ல முடியுமா என்று நமக்கு வியப்பு தோன்றுகிறது. இந்த காஷ்மீர் கன்னியின் மீது பாகிஸ்தான் மன்னனுக்கு ஆசை. ஆனால் அந்த ஆசை நிறைவேறவில்லை. அவன் மனம் ஒடிந்து போனது. அப்போ சீனா துணைக்கு வருகிறது. மாமல்லன் அந்த தேசத்தினுடைய வலிமையை சொல்லுகிறார் பாருங்க, இந்த ஒரே வார்த்தையில. சரி, துணைக்கு வந்துதான் என்ன பிரயோஜனம்? அவன் லேசா உதவிக்கு வந்துருவானா? அப்போ இந்த சீனா என்ன சொல்லுது பாகிஸ்தான் கிட்ட, அப்பா எனக்கும் அந்த காஷ்மீர் மேல ஒரு கண்ணு விழுந்துருச்சு, இதற்கு நீ சம்மதம்னா நான் உனக்கு நிறைய உதவி செய்கிறேன். பாகிஸ்தானுக்கு வேற வழி இல்லை, தலையாட்டியது. ஆனால் சீனாவின் தந்திரத்தால் பாகிஸ்தான் ஒடுக்கப்படுகிறது. இப்போ என்ன செய்ய முடியும்? இருதலை கொல்லி எறும்பு போல ஏற்கனவே இந்தியாவினுடைய பகை இப்பொழுது சீனாவிற்கு உதவி செய்து அதன் விளைவாகவும் பாகிஸ்தான் ஒடுக்கப்பட்ட அவல நிலை. இப்பொழுது செய்வதறியாது பாகிஸ்தான் செயலற்று நிற்கிறது. இந்தியாவின் வேகத்தை கண்டு அச்சமும் பாகிஸ்தானுக்கு இருக்கிறது. இந்த இரு தேசங்களின் போட்டியில் குளிர்காய நினைத்து இதன் மூலம் ஒரு நாடகம் நடிக்க விரும்பிய தேசமும் ஓய்வு கொண்டது. நன்றி. வாழ்க வளமுடன்.